ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள். இந்த சாயப்பா சொல்வதை நம்பினால் ஒரு 2 நிமிடம் மட்டும் கேள் என் செல்லமே. இந்த நல்லதொரு காலை பொழுதில் உன் சாயப்பா உனக்காக பல நல்லதொரு விஷயங்களை சொல்வதற்காக உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். வெற்றி தோல்விகள் பற்றி கவலை இல்லை. இன்ப துன்பங்களை பற்றிய எண்ணமும் இல்லை. வாழ்வில் தேறுவதா தவறுவதா என்ற தடுமாற்றமும் இல்லை. என்னை பற்றி கவலைப்பட வேண்டிய பொறுப்பை என் சாயப்பாவிடம் வைத்துவிட்டு தான் இனி நான் சுகமாக செல்வேன். இதற்கு பெயர்தான் அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பு எனக்கு நிச்சயம் வெற்றியை தரும். இவ்வாறு சாயப்பாவிடம் என்னை அர்ப்பணித்து விட்டாலே நான் எதிலும் தோற்க மாட்டேன் என்பதை தெரிந்து கொண்டேன். நான் மட்டுமல்ல, நீயும் தான் என் செல்லமே. சாயப்பாவின் மீது முழு நம்பிக்கை கொண்டு நான் சொல்வதை முழுவதுமாக கேள். என் மீது நம்பிக்கை இல்லாமல் நான் சொல்வதை கேட்க வேண்டாம். இந்த நல்ல நாளில் மனம் நிறைந்து நானும் பல வரங்களை தர வந்துள்ளேன். இன்று நீ மனமுருகி என்னிடம் கேட்கும் எதுவாயினும் கிடைக்கப் போகிறது. இதோ எனது இந்த ஆசைகளை முழுமையாக கேட்டுவிட்டு உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை என் பாதத்தில் வைத்துவிடு. அதை நான் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் காலம் வரும், நேரம் வரும் என்று காத்திருந்த உன் பொறுமையையும் நம்பிக்கையும் இனி பலனடையப் போகிறது. இனி உனக்கான எல்லாம் வரிசையாக குவியும் நேரம் வந்துவிட்டது. நீ என்னை தஞ்சமடைந்தபின் யாரையும் தேடி எதற்காக சொல்ல வேண்டும்? அப்படி வேண்டவே வேண்டாம். அதற்கான அவசியமும் இல்லை. உனக்கு தேவையான அனைத்தும் என் அருளால் உன்னை வந்தடையும். வெற்றி என்பது இறைவனின் பரிசு, தோல்வி என்பது இறைவனின் சோதனை. ஆகவே இந்த சோதனையை கடந்தால்தான் பரிசு கிடைக்கும். இப்போது நீ தோல்வியினை கடந்து விட்டாய். இனி நீ வெற்றியை நோக்கி பயணிக்கப் போகிறாய். கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறக்க முடியாமல் திணறுகிறாய். அப்படித்தானே? கடந்த கால விஷயங்கள் மலையளவு போன்று பாரமாக இருக்கலாம், அல்லது அது நல்ல பாடத்தை கொடுத்த பரிசாக கூட இருக்கலாம். அதை நீ சரியாக புரிந்து கொண்டு நினைவில் வைத்துள்ளாய் என்பது மிக மிக முக்கியம். ஏனென்றால் உன் கடந்த காலத்தை பார்க்கும் விதமே உன் எதிர்காலத்தை உருவாக்கும் விதமாக இருக்கும். எனவேதான் நான் ஒவ்வொரு முறையும் கூறுவது, உன் கடந்த கால நினைவுகளை எல்லாம் அழித்து விடு என்று. அது தந்த அனுபவங்களையும் பாடங்களையும் உன் மனதில் புதைத்து விடு. மீண்டும் இந்த மாதிரியான தவறுகள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் பார்த்துக்கொள். நீ என்னை தியானிப்பதையும் பிரார்த்தனை செய்வதையும் ஒருபோதும் நிறுத்தி விடாதே. எந்த மாதிரியான சூழ்நிலை ஆனாலும் தியானமும் பிரார்த்தனையும் உன் வாழ்விற்கு நல்லதொரு வழி வகுக்கும். இந்த இரண்டும் உன்னுடைய பரபரப்பான வாழ்க்கையில் செய்ய முடியாது என நீ நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த இரண்டும் உன் வாழ்க்கையை சுலபமானதாக மாற்றிவிடும். அமைதி என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றலாகும் என் செல்லமே. அமைதி என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றலாகும். எந்த ஒரு சிக்கல்களுக்கும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு சிந்தித்தேயானால் நிறைய வழிகள் பிறக்கும், நல்லதொரு வழியும் பிறக்கும். ஆகவே ஆயிரம் பிரச்சனைகள் அந்த இடத்தில் உடனே தீர்ந்துவிடும். நீ செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் யாரையும் நாடி போகாதே. என்னிடம் சரணடைந்து என்னிடம் சப்தமாக கேள். சப்தமிட்டு பாதம் முன் மண்டியிட்டு கேட்கும், ஆள் மனதிலிருந்து கேட்கும் என்ன எதுவென்றாலும் நிச்சயமாக இந்த சாயப்பா நிறைவேற்றி தந்து விடுவேன். இன்று என்ன வேண்டுமோ கேள் என் செல்லமே. நிச்சயமாக அதை உன்னிடத்தில் தந்து விடுவேன். எவ்வளவு பெரிய துன்பங்களை கடந்து வந்து விட்டேன். இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம். இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கற்றுத்தரப் போகிறதோ என்றுதானே மனதில் அசை போட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் இனி உன் வாழ்வில் புலம்புவதற்கும் பயப்படுவதற்கும் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் நீ கடந்து வந்து விட்டாய். ஏமாற்றமான உன் வாழ்க்கை இனி ஏற்றம்தான் தரப்போகிறது. வாழ்க்கையில் ஜெயித்திட உழைப்புகளும் முயற்சிகளும் மிக மிக முக்கியம்.
நானும் உழைக்கிறேன், முயற்சி கொண்டுதான் இருக்கிறேன். பிறகு ஏன் வெற்றி எனும் மகுடத்தை சூட்ட முடியவில்லையே என்னால் என்றுதானே நீ புலம்புகிறாய்? செல்லமே, வெற்றி என்னும் பூக்களை பறிக்க சில முட்களிடம் காயப்படுத்தான் வேண்டும். காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்க்கை இன்னொரு பக்கம் இருக்கும். தோல்வி எனும் பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சாயப்பா, இதனால் தோல்வியை மட்டும்தானே கற்றுக்கொண்டு வந்தேன் என்று கூறுகிறாய். சரிதான். இதுவரை நீ கண்ட தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாறப்போகிறதல்லவா? உன் வெற்றிக்கான நடுவில் ஏன் இத்தனை சர்க்கிள்கள் தோன்றுகிறது என்றால் உன் மன வலிமையை சோதிப்பதற்காகவே. உன் மன வலிமையுடன் போராடி அந்த போராட்டத்தில் வெற்றியையும் கண்டுவிட்டாய். என் சோதனைகள் அனைத்தும் வென்றுவிட்டாய். அவை ஒவ்வொன்றும் சாதனைகளாகத்தான் மாறிவிட்டது. நீ ஒவ்வொரு முறையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கும் போது எந்த துணையுமின்றி நிர்கதியாய் நிற்பது போல் உணர்ந்தாய் அல்லவா? யாரும் இல்லை, நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்கின்றேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வந்து விட்டாய் அல்லவா? அந்த நிமிடம் நிற்கின்றதே இந்த சாயப்பாவின் பிடியில்தான் நீ. உன்னை நான் தாங்குகிறேன் என்பதை அந்த மனமாற உணர்கிறாய் அல்லவா? உன் வாழ்வில் என் துணையோடு பல நல்லதொரு நிகழ்வுகள், மங்களங்கள் உண்டாகும். அந்த நேரத்தில் மயங்கி விடாதே, கலங்காதே என் செல்லமே. காலம் பொன் போன்றது. வரும் பொன்னான நாட்களுக்குள் உன் வீட்டில் நிச்சயமாக நல்லது நடக்கும். ஏனென்றால் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம், தோல்வி, தவிப்பு, துரோகங்கள் இருக்கத்தான் செய்யும். இவற்றையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணம் செய்வதுதான் என் செல்லப்பிள்ளை உனக்கு நல்லது. ஏனென்றால் உன்னை சுற்றி உள்ள பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடம்தான் இருக்கிறது. முதலில் அதை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள். பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும் காலம் வந்துவிட்டது. நான் சொல்கிறேன் அல்லவா, நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. ஏனென்றால் இன்று உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் என்று நான் சொன்னேன். நம்பினால் 2 நிமிடம் கேள் என்று சொன்னேன். ஆனால் என் செல்லப்பிள்ளை, நான் சொல்வதை முழுவதும் கேட்டு விட்டாய். பிறகு ஏன் உனக்கானதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இருக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.